ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும், இதுதான் இந்த மாதம் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல. நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்க, பட் உங்களுடைய லக்னம் மீனமாக இருந்தால் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறாங்க. குறிப்பாக டிசம்பர் 5ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு வர்றார். டிசம்பர் 6ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்த புதன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. டிசம்பர் 15ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்த சூரியன் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. டிசம்பர் 20ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ பாருங்கள், இந்த மாதம் குரு, புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 5 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதனால் நமக்கு என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள். குறிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் கிரகங்கள் ஒரு விதத்தில் நமக்கு நன்மையை செய்யும், அதே கிரகங்கள் பிரச்சனைகளும் செய்யும். ஸோ என்ன மாதிரி நன்மைகள், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இந்த கிரகங்களுடைய தாக்கத்தை வச்சு நம்ம இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கெல்லாம் தேவை பணம். பொருளாதார சூழ்நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கையில் பணம் இருக்குது, தனம் இருக்குது. ஆனாலும் கூட யாருடைய பணத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் கூட உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். எதுலையாவது நீங்கள் முதலீடு பண்ணித்தான் ஆகணும். 12ஆம் இடம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள். அல்லது ராகு இருக்கார், எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவாகுது, எப்படி போகுதுன்னு தெரியாது. அதனால் இந்த மாதம் நீங்கள் செலவினங்களை சுப செலவுகளை அதிகப்படுத்துங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? பரவாயில்ல. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, எண்ணங்கள் செயலாக்கம் படுறதில்லை, யாரை நம்பி இருக்கோமோ அவங்கெல்லாம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை, உறவுகளால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்த நிலைமைகள் மாறி உறவுகளாக நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நம்பியவர்கள் நமக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு, யாரை நம்பி இருக்குமோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது, ட்ராவல் இருக்குது, அல்லது ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது, இதெல்லாமே பாசிபிலிட்டிஸான விஷயங்கள் நிறையா உண்டு. அது இல்லாமல் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு திரும்பவும் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் இருக்கும். நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது படிக்கிறதுக்கு, ஜூமில் ஆப்பில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதையோ ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மூவ் ஆகுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். கிரகங்களுடைய தன்மையை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் ஆகணும். பட் அதே சமயத்தில் உங்கள் லக்னத்தில் சனி இருக்கார். சனி இருந்தாலே உங்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதனால் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சனினாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம். எதையுமே பண்ணாமல் சீக்கிரம் மூவ் ஆக பாருங்கள். இதெல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிளானில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். ஏன்னா உங்களுடைய பிளானிங்குரியவர் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையே பார்க்குறாரு. எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, மாஸ் ப்ரொடக்ஷன், உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நல்லாவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்கள் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த காலங்களில் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சொந்தமாக லேண்ட் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு, நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு.
இந்த மாதம் பெருசாக ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா நார்மலாக இருக்குது. ட்ரேடிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது. அரசியலில் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ, உங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல. ஸோ பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மல் ரிட்டர்னே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னா நார்மலாக தான் இருக்குது. இங்கே பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சூரிய பகவான், அவர் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வர்றார். அது வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க, வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க 15ஆம் தேதி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நடக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, எம்என்சியில் இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் அத்தனையும் கிடைக்கும். அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் இருக்குது டிசம்பர் 15க்கு அப்புறம். ஸோ வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால எஃபர்ட் எடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய கரியரில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதை ஒட்டி நீங்கள் கடன் வாங்கி பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15க்கு அப்புறம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எது பார்த்திங்கன்னா டிசம்பர் 15க்கு அப்புறம் இருக்குது. ஸ்காலர்ஷிப் எது பார்த்திங்கன்னா டிசம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபர், குறிப்பாக ஆண் வேலையாட்கள் டிசம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. டிசம்பர் 15க்கு அப்புறம் நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக, தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டர்ப்ரனர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் எப்படி வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ டிசம்பர் 15க்கு அப்புறம் கண்டிப்பாக அப்பாவால் நன்மைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா கேது அவருக்கு 6ல் இருக்கார். உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத சூழ்நிலைகள், தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் என்பது இருந்துகிட்டே இருக்குது. நல்லா விநாயகர் பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் காளி இருக்குது, துர்க்கை இருக்குது, தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களுடைய வழிபாடு இந்த மாதம், ஜீவ சமாதியுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களோட வாழ்க்கையில் இன்னும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நன்றி, வணக்கம்.